பூருவின் மற்றும் பரதரின் வம்சத்தை பற்றி மேலும் கூறினார் சுகமகரிஷி. ரந்தி தேவரை பற்றி கூறினார். ரந்தி தேவர் மிக்க புகழை உடையவர். அவருடைய கீர்த்தி அல்லது புகழ் பெருமை இந்த உலகத்திலும் மேலும் மேலுலகத்திலும் புகழ்ந்து பாடப்படுகின்றது என்று பரீட்சித்து மன்னருக்கு சுகமகரிஷி எடுத்து கூறினார். ரந்தி தேவசிய மகிமா இஹாமுத்ரச்ச கீயத்தே என்று கூறினார். ரந்தி தேவசிய மகிமா, ரந்தி தேவருடைய மகிமை பெருமை இஹாமுத்ரச்ச, இஹ அமுத்ரச்ச, இஹ என்றால் இந்த உலகம், இந்த உலகத்திலே, மற்றும் அமுத்ர அடுத்த உலகம், அதாவது மேல் உலகம், இந்த இரண்டு உலகங்களிலுமே கீயத்தே போற்றி புகழப்படுகின்றது. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தவர் ரந்தி தேவர். அவருக்கு லௌகீகமான ஆசைகள் எதுவும் கிடையாது. அதாவது பணம் சம்பாதிக்க வேண்டும், நல்ல வீடு வாசல், ஆபரணங்கள், அறுசுவை உண்டி, இவற்றோடு ஒரு செல்வந்தனுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் அவருக்கு லவலேசமும் இல்லை. தெய்வச் செயலாக தனக்கு என்ன கிடைத்ததோ அதையே ஏற்றுக்கொள்வார். அதையும் தன்னிடம் யாராவது யாசித்து கேட்டால் கொடுத்து விடுவார். அப்படி யாசிப்பவருக்கு கொடுத்து விடுவார். அதனால் அவர் மிகுந்த ஏழையாக தரித்திரனாக இருந்தார். ஆனாலும் மிகவும் மன உறுதி கொண்டவராக அவர் விளங்கினார். ஒரு முறை அந்த ரந்திதேவர் 48 நாட்கள் உபவாசம் இருந்தார். நீரை கூட அருந்தாமல், தண்ணீரை கூட அருந்தாமல் உபவாசம் இருந்தார். இப்படி குடும்பத்தோடு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். தெய்வச் செயலால் அவருக்கு அன்னம், உணவு கிடைத்தது. அதை உண்பதற்கு அவர் எண்ணிய பொழுது, முயற்சி செய்த பொழுது ஒரு பிராமணன் அங்கே வந்தான். அவரிடம் உணவு யாசித்தான். எல்லா பிராணிகளிலுமே பகவான் வசிக்கின்றார் என்பதை நன்றாக உணர்ந்து கொண்டிருந்தார் ரந்திதேவர். அப்படி ஹரிம் சர்வத்திர சம்பஷ்யன், ஹரிம் ஹரியை, பகவானை, சர்வத்திர எல்லா இடங்களிலும், சம்பஷ்யன் கண்ட உணர்ந்த ரந்திதேவர், அதாவது ஹரியே எல்லா இடங்களிலும் எல்லோரிடத்திலும் வசிக்கின்றார் என்பதை கண்டு கொண்டிருந்த, முற்றிலுமாய் உணர்ந்திருந்த ரந்திதேவர் தனக்கு கிடைத்த உணவிலே ஒரு பகுதியை பிரித்து மிகுந்த ஆதரவோடு நல்ல மரியாதையோடு அந்த பிராமணனுக்கு கொடுத்தார். அந்த பிராமணனும் அந்த உணவை உட்கொண்டு சென்று விட்டார். மீதம் இருந்த அன்னத்தை மனைவிக்கும் மக்களுக்கும் தன்னுடைய குழந்தைகளுக்கும் பிரித்து கொடுத்தார். அதன் பிறகு தன்னுடைய பாகத்தை அவர் உட்கொள்ள ஆரம்பித்தார். அப்பொழுது ஒரு சூத்திரன் அங்கே வந்து அவரிடம் அன்னம் யாசித்தான். உடனே ரந்திதேவர் தன்னுடைய பங்காகிய அந்த உணவிலே இருந்து ஒரு பகுதியை அவனுக்கும் கொடுத்து விட்டார். இதெல்லாம் போதாது என்று இன்னொரு அதிதியும் வந்தான். தான் வந்தது போதாது என்று தன்னுடன் சில நாய்களையும் அழைத்து கொண்டு வந்திருந்தான். ஆனால் எந்த பேத புத்தியும் இல்லாத ரந்திதேவரோ அவனுக்கும் அந்த நாய்களுக்கும் கூட உணவளித்தார். மேலும் மிகுந்த மரியாதையோடு அவனை நமஸ்கரிக்கவும் செய்தார். இப்படி எல்லா உணவையுமே அவர் யாச்சகர்களுக்கு கொடுத்து விட்டார். தண்ணீர் மட்டும்தான் மிஞ்சியது. அந்த தண்ணீரும் ஒரு மனிதர் உட்கொள்வதற்கு மட்டுமே போதுமானது. அந்த தண்ணீரை அவர் அருந்துகின்ற சமயத்திலே ஒரு சண்டாளன் அங்கே வந்தான். அரசனே, நீச்ச ஜாதியை சேர்ந்தவனான எனக்கு தாங்கள் தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டான். அப்படிப்பட்ட நிலைமையிலும் ரந்திதேவர் சிறிதும் மனம் கலங்கவில்லை. நான் சிறந்த ஐஸ்வர்யங்களையெல்லாம் விரும்புவதில்லை, மோட்சத்தை கூட விரும்பவில்லை. பசியினாலும் தாகத்தினாலும் ஏற்படுகின்ற சிரமம், நடந்து நடந்து அலைவதினால் உண்டாகின்ற சிரமம் போன்றவையெல்லாம் தண்ணீரால் நிவர்த்தி அடைகின்றன. அப்படிப்பட்ட தன்மையுடைய நீரை ஏற்றுக்கொள்வாயாக என்று கூறி மிகவும் கருணையோடு தன்னிடத்திலே இருந்த அந்த நீரை அவனுக்கு கொடுத்து விட்டார். அவர் அப்படி கொடுத்த அந்த சமயத்திலே அரசராகிய ரந்திதேவர் வெகு நாட்களாக உணவு உட்கொள்ளாமல் பசியோடு இருந்தார். வெகு நாட்களாக அவர் தண்ணீர் கூட அருந்தியிருக்கவில்லை. கிட்டத்தட்ட இறக்கின்ற, மரணம் அடைகின்ற நிலைமையிலே அவர் இருந்தார். ஆனாலும் மிகுந்த மன உறுதியோடு இப்படிப்பட்ட ஒரு பெரும் தானத்தை அவர் செய்தார். இவ்வாறாக அவரிடம் இருந்து விதம் விதமாக உணவு மற்றும் நீரை யாசித்தவர்கள் எல்லாம் பிரம்மாவும் தேவர்களும் ஆவார்கள். அவரை, ரந்தி தேவரை சோதித்து பார்ப்பதற்காகவே அவ்வாறு செய்தார்கள். அந்த சோதனையிலே அருமையாக தேறியிருந்தார் ரந்தி தேவர். சிறிதும் மனம் கலங்காமல் தன் மன உறுதியை நிலைநாட்டி இருந்தார். அதனால் அவர்கள் ரந்தி தேவரிடம் மிக்க சந்தோஷத்தை அடைந்தார்கள். ரந்தி தேவரும் அவர்களை வணங்கினார். இப்படி மிகச்சிறந்த நற்குணங்களோடு பகவானிடத்திலே, ஸ்ரீ வாசுதேவரிடத்திலே மிகுந்த பக்தியோடு வாழ்ந்தார் ரந்தி தேவர். வேறு எதையுமே விரும்பாமல் பகவானையே தன்னுடைய சித்தத்திலே நிலைநிறுத்தி மாயையை தாண்டினார். பகவானுடைய பாதார விந்தங்களையே அடைந்தார்.
அந்த வம்சத்திலே பிறந்த மேலும் சிலரை பற்றி கூறி அந்த வம்சத்தை எடுத்து கூறினார் சுக மகரிஷி. பகவானுக்கும் பாகவத புராணத்துக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.